இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் வேண்டான்னு. வேலையில போயிட்டு இருந்ததை புடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட கதையை ஆயிடுச்சு. இந்த நாட்டையே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற மந்திரியோட மகன் என்ன பிரயோஜனம்? சேரியில இருந்து வந்த ஒரு கலெக்டருக்கு சல்யூட் அடிச்சுட்டு வந்திருக்கான். நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிருக்கேன். அப்ப அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் மந்திரி ஆனதுல இருந்து உடம்பு சரியில்லைன்னு வாரம் வெளிநாடுகளுக்கு போயிடுறான். அவனாலேயே நம்ம கஜானா காலி ஆயிடுச்சு. பாய் போதும். இவனுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்ததா அவனை நான் அதே இடத்துல சுட்டு கொன்னு இருப்பேன். எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்கு பாய். இந்த நேரங்காலத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா வரவன் போறவன் ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பான். நேத்து வரைக்கும் அவன் குப்பத்துல ஆட்டோக்காரன், இன்னைக்கு கலெக்டர். அவனை இங்க வர வச்சது சும்மா இல்ல, அவன் கணக்கு தீக்கதான். பாய் உடனே சிஎம்க்கு போன் போடுங்க. துர்காவை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இங்க போஸ்டிங் பண்ண சொல்லுங்க. ஏன் இவனுக்கு கிடைச்சது பார்த்தாதா இனி அவளை வேற கூப்பிடணுமா? எதுக்கு தேவையில்லாம உங்க மருமகளை இங்க வர வச்சு கண்ட ஆட்டோக்காரங்கிட்ட எல்லாம் அவளை கேவலப்பட வைக்கணும்? செத்து போன என் மகளோட ஃப்ரெண்டு தான் இந்த துர்கா. அந்த ஆட்டோக்கார மேல எனக்கு எவ்வளவு பகை இருக்கும், அந்த அளவுக்கு அவளுக்கும் இருக்கு. துர்கா தேவி IPS அவ இங்க வரணுமா? நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின்